எங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட காலேஜ்க்கு நீங்க வந்திருந்தீங்கல்ல, ம். அப்போ நீங்க வந்து லெசன் எடுக்கும்போதே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி நல்லாவே வந்து கிளாஸ் எடுக்குறாங்க. அதோட வந்து யாருக்கும் படிக்காதவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா கூட புரியுன்ற மாதிரி நீங்க சொல்லிக் குடுத்தது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுது. இந்த மேம் நல்லா கிளாஸ் எடுக்குறாங்க. இவங்க கிட்ட வந்து ட்ரெய்னிங் போனா, நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா பிளவுஸ் தைக்கலாம், டெய்லர் ஆவலான்ற ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்ன்னு பார்த்தா அது உங்ககிட்ட. அதனாலவே நாங்க அந்த டிராவல் அந்த இதெல்லாம் நாங்க பார்க்கல. காலையில அந்த வீட்ல இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து வரோன்றதுனால அதுக்காக தான் நாங்க அந்த கான்ஃபிடென்ட்காக தான் வர்றது. டெய்லர்னாலே பொதுவா வந்து இப்ப நாங்க ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸ் குடுக்குறாங்க. அதுல வந்து நெறைய ஃபால்ட் வரும். பெர்ஃபெக்ட் டெய்லரா இருந்தாலும் அதுல வந்து ஒரு சில ஃபால்ட் வரும். அது வந்து நமக்கு வராம இருக்கும் அப்டின்னா வந்து, அதுல வந்து எந்த அளவுக்கு அவங்க நமக்கு டீச் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் நம்ம வந்து பிளவுஸ் வந்து தைக்கிறது சொல்லுவாங்க. அது வந்து உங்ககிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நைஸ். உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கிளாஸ் எடுக்கிற விதமும் சரி, அது மாதிரி யாருமே வந்து ஒரு டென்ஷனோ, ஒரு இதுவா ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஹார்ஷா பேசுறது அது மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ வீட்ல ப்ராப்ளமா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படக்கூடாது. அவங்க நல்லா கத்துக்கணுன்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க் யூ ஸோ மச். எனக்கு எது ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா, மோஸ்ட்டா என் கிளாஸ்ல வந்து ரொம்ப லாங் டிராவல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க அவ்ளோ டிராவல் பண்ணி வராங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். எனக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க தான் பிரதீக்ஷா. ஸோ கிளாஸ் இப்போ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இல்ல? இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ். எப்படி இருக்கு? நீங்க நெனச்ச மாதிரி இவ்ளோ டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தா இருக்கா? கண்டிப்பா